ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் பெயிண்டரில் எமிஷன் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம், ஒரு லைட் போட்ட மாதிரி எஃபெக்ட் எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபில் லேயர் கிரியேட் பண்ணிக்கோங்க. எந்த டெக்ஸ்சர் செட்டில் தேவையோ அதுக்கு நேம் நீங்கள் என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த எமிஷனை எனேபிள் பண்ணலன்னா நீங்கள் டெக்ஸ்சர் செட்டிங்ஸில் போய்ட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்ன சேனல் வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எமிஷன் வேணும், அதை கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ எமிஷன் வந்ததும் வெறும் எமிஷனை மட்டும் டர்ன் ஆன் பண்ணிட்டோம். ஆல்ட்டை பிடிச்சி கிளிக் பண்ணதும் அதுக்கப்புறம் என்ன கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம வச்சாச்சு, ஆனால் இன்டர்ஃபேஸில் அது தெரியல அப்படின்றதுனால நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா சில செட்டிங்ஸ் மாற்ற போகிறோம். டிஸ்பிளே செட்டிங்ஸ்லையும் ஷேடர் செட்டிங்ஸ்லையும். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே செட்டிங்ஸ் போகிறோம். டிஸ்பிளே செட்டிங்ஸில் கிளேர் எஃபெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ண போகிறோம். போஸ்ட் எஃபெக்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டோன்னா இதில் இப்போ எதுவுமே ஒரு விசிபிள் ஆகுது, ஆனால் நம்ம பண்ண கலர் வரல. ஸோ இப்போ த்ரெஷோல்டையும் லூமினன்ஸையும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கீழே இருக்க ஷேப்பில் ட்ராப் டவுன் இருக்குல்ல, அதில் வந்து ப்ளூம் அப்படின்னு மாற்ற போகிறோம். இப்போ வந்து நம்ம எமிஷனோட இன்டென்சிட்டி அதிகப்படுத்தினா நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ இப்போ ஷேடர் செட்டிங்ஸ் போயிட்டு எமிஷனோட இன்டென்சிட்டியை அதிகப்படுத்துகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எமிஷன் எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ண முடியும் சப்ஸ்டன்ஸ் பெயிண்டரில். க்ரியேட் பண்ண இந்த எஃபெக்டை வந்து நம்ம இதுலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம அதர் 3D அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.